ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த இரவு நெருங்கும் வேளையில எதுக்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? இப்போது உன் வாழ்க்கையில மிகவும் பதட்டமான மனநிலையோட இருக்க. உன்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் உனக்கு கவலையளிக்கும் விதத்தில் இருப்பதால் முதல்ல உனக்கு தைரியம் கொடுக்கணும். அந்த தைரியத்தை உனக்குள்ள நீ உருவாக்கிக்கணும். அந்த தைரியம் வர்றதுக்கு நான் என்ன செய்யணுமோ அது அனைத்தையும் செய்வதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன். நீ தைரியத்தோட இருந்தா மட்டும்தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி முன்னுக்கு கொண்டு வர முடியும். உனக்கு தேவையான என்ன உதவியோ அது அனைத்தையும் செய்வதற்காக நானே ஒரு நபரை உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறேன். நல்ல மனசுள்ள நல்ல எண்ணம் கொண்ட அந்த நபர் தான் உன் வாழ்க்கையில உனக்காக உதவி செய்யறதுக்காக உன்னை தேடி நாளைக்கு வரப்போறாங்க. எல்லாரிடமும் எப்போதும் நல்லா பேசுற நீ இப்போதெல்லாம் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு பேசுறதும் சிடுமூஞ்சி போல முகத்தை காட்டிக்கிறதுமாக இருக்க ஆரம்பிச்சிட்ட. முதல்ல இந்த குணத்தை மாத்திக்கோ. நீ இயல்பாகவே ரொம்ப நல்ல பிள்ளைன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கொள்ளாதே என் செல்லமே. உன் வேண்டுதலை எல்லாம் இந்த வராகியம்மா நிச்சயமாக நிறைவேற்றுவேன். யார் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நான் உன் கூட தானே இருக்கேன். தாமதமானாலும் உனக்கான விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே போகும். நீ எதற்காகவும் வருந்தாதே. நீ எதிர்பார்த்த எல்லாத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா இந்த நபரை உன் வாழ்க்கையில உன்னை தேடி வர அனுமதி செஞ்சிருக்கேன் என் செல்லமே. தேவை முடிஞ்சவனே விலகி போற நண்பர்களுக்கு மத்தியில உன் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காகவே இந்த நபர் உன்னை தேடி வரப்போறாரு. சொத்து சுகம் இருந்தா மட்டுமே பணம் பாசம்னு தேடி வரக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில இப்போ நீ தனிமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். இந்த வராகியம்மா ஒருபோதுமே உன்னை கைவிட மாட்டேன். நிச்சயமா என்னை நம்புகிற உன்னை காப்பாத்தி உனக்கான எல்லாத்தையும் செய்யறதுக்காக தான் இந்த நபரை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையில எத்தனை இடர்கள் இருந்தாலும் தொல்லைகள் வந்தாலும் கவலைப்படாத. நீ நேர்மையா உண்மையா இருக்கும்போது வைராக்கியமா வாழணும் நினைக்கும் போது எப்படி உன் வாழ்க்கையில தப்பான விஷயங்கள் நடக்கும்? அப்படி ஒரு நிலைமைக்கு நான் உன்னை கொண்டுட்டு போகவே மாட்டேன். இப்போதைக்கு வேணும்னா விதி உனக்கு எதிராக வேலை செய்வது போல உனக்கு தோன்றலாம். ஆனா இது எல்லாத்தையும் சரி செய்யதானே நான் இருக்கேன். நீ எதுக்காக இந்த உலகத்துல வாழணும்னு வீணாக கவலைப்படாத. நம்ம எதுக்காக இந்த வாழ்க்கையை வீணடிக்கணும்னு நல்லா யோசிச்சு பாரு. நேர்மறை சிந்தனையோட என் வாழ்க்கையை என்னால் சந்தோஷமாக வாழ முடியும்னு நீ நம்பும் போது உன் வாழ்க்கையே புது பொலிவு பெறும். உன் வாழ்க்கை முழுவதையுமே இந்த வராகியம்மாட்ட ஒப்படைச்சிட்டு என்னுடைய வழிகாட்டுதல் படி நீ புது பாதையில பயணிக்க ஆரம்பி. உனக்காக நான் இருக்கும்போது உனக்கு கவலை வேண்டாமேன்னு செல்லமே. எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ ஆரம்பி. தேவையில்லாம கவலைப்படாத. உன் மனசுல இருக்க பாரமும் உன் வேலையில இருக்கிற கஷ்டமும் எல்லாம் எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் நன்மை பல பெற்று நிம்மதியாய் நீ வாழும்படி நான் செய்றேன். எந்த சூழ்நிலையிலும் நீ நம்பிக்கையை இழக்காத. நெருப்பை பத்த வச்சோம்னா அது எப்பவுமே காத்தோட போராடிக்கிட்டு தானே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே போலதான் வாழ்க்கைனா போராட்டம் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த நெருப்போட போராடி எரிகின்ற தீபம் போல நீயும் உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களையெல்லாம் சமாளிச்சு சரி கட்டிக்கிட்டு வாழ்ந்துதானே ஆக வேண்டும். இதை மட்டும் மறக்காத. உனக்கு என்ன உதவி தேவை, எப்போ தேவைன்னு எல்லாத்தையும் செய்யறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? இந்த நேரத்துல நீ கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏன்னா இப்படி கஷ்டங்கள் உன்னை சுத்தி இருக்கும்போது உனக்கு எதிராக பல எதிர்மறை எண்ணங்கள் உன் மனசுக்குள்ள வந்து குடியேற வாய்ப்பு இருக்கு. என் அன்பு பிள்ளையே, இப்போது நடக்கும் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை தர்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்களும் இன்ப துன்பங்களும் மாறி மாறி வரத்தானே செய்யும். நீ எதை கண்டும் சோர்வடைய வேணாம். இந்த வராகியம்மா உன் கூடவே தான் இருப்பேன். நீ பொறுமையோட வாழ்க்கையை வழிநடத்தி செல்லும் போது உனக்கு துணையாக நான் இருந்து அனைத்தையுமே சந்தோஷமாக முடிச்சு கொடுப்பேன். உன் அடி மனசுல பயத்துக்கு இடம் கொடுக்காதே என் செல்லமே. உனக்கான உதவி செய்யறதுக்காகவே நல்ல மனசுள்ள இந்த நபரை
உன்னை தேடி நான் அனுப்பி வைக்கிறேன். நீ அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று செஞ்சு துன்பத்தில் மாட்டிக்காத. சில நாட்களாகவே நீ திட்டமிட்டு செஞ்ச எந்த விஷயமும் சரியானபடி நடக்கவில்லை தானே? இப்போது உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ திட்டமிட்டது போலவே வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பதற்காக தான் என் அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற இந்த நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதர் உன் வாழ்க்கையில உன்னை தேடி வரப்போறாங்க. நீ யார் கூட போராடுறியோ அவங்க ரொம்ப சாதாரண அற்பமான மனிதர்கள் தான். அதாவது கெட்டெண்ணம் கொண்ட அந்த மனிதரோட நீ போராடி என்ன செய்ய போற? அவங்க கூட நான் இல்லை. அவங்க உன் பக்கத்துல நிக்க கூட தகுதியற்றவர்கள். ஆனா உன் கூட இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் சாதாரண மனிதர்களோடு போய் சண்டை போட்டு ஆற்றலை செலவழிச்சு கஷ்டப்படுற? உனக்கு எதிராக வேலை செய்பவர்களையும் உன்னுடைய எதிரிகளையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் மன போராட்டங்களை எல்லாம் அமைதியாக்கிக்கிட்டு என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு மனதை அமைதிப்படுத்து. உன் கோபமும் கவலைகளும் சேர்ந்து உன் இதயத்துல சின்ன சின்ன ஓட்டைகளை விழுக வைக்குதுன்னு உனக்கு புரியலையா? தேவையில்லாம நீ ஏன் உன்னை காயப்படுத்திக்காத. எல்லா உண்மைகளும் எனக்கு தெரியும். உன்னுடைய முக்கியமான கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றதான் போறேன். நம்பிக்கை இல்லாத ஒருவரால நிம்மதியா சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாதல்லவா? நீ என் மேலையும் ஓ மேலையும் நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா நேற்றைய விட இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நாளை மிக சிறப்பாகவே நடக்கும். நீ நினைச்ச எல்லாத்தையுமே உனக்காக நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. உன்னை பத்தி இல்லாததையெல்லாம் இருப்பதாக அவதூறு சொல்றவனும் இல்லாத பொல்லாததையும் உன்னை பற்றி தவறாக புறம் பேசி திரிபவனும் அதுக்கு உரிய கூலியை என்கிட்ட அனுபவிப்பாங்க. உன்னை கவலைப்பட வச்சவங்கெல்லாம் உன்னை விட அதிகமாக கவலைப்படும்படி அவர்களை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஒருத்தன் கெடுதல் செஞ்சுட்டு இந்த உலகில் நிம்மதியாக வாழும்படி இந்த வராகியம்மா விட்டுடுவேனா என்ன? உனக்கு தாயாக நான் இருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்வேன். நீயே அவர்களை மன்னிக்காதவரை நானும் அவர்களை மன்னிக்க மாட்டேனேன் செல்லமே. உன் ஆள் மனசின் அற்புத சக்தியால அடைய முடியாததுன்னு எதுவுமே இல்லை. இந்த பிரபஞ்சத்தின் தாயாக இருக்கும் நான் எப்போதுமே எதுலையுமே பாகுபாடு பார்க்க மாட்டேன். இங்க எல்லாராலும் எல்லாமே முடியும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு தான் நான் அருள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் மனசுல நம்பிக்கையோட முயற்சியை கைவிடாம தொடர்ந்து முன்னேறிப்போ. இதுவரைக்கும் நீ செஞ்ச எல்லா முயற்சிகளுக்கும் இனி பல மடங்காக பலன்களை பெறுவாய். இதுவரைக்கும் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் இனி ஒவ்வொன்றாக பெறப்போகிறாய் என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கை இருந்ததை விட நாளை முதல் சிறப்பாக மாறும்படிதான் உனக்கான நல்லது நடப்பதற்காக இந்த நபரை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். எத்தனை வேதனைகள் உன் மனசுக்குள்ள இருக்கு. நீ எவ்வளவு மன அழுத்தத்தோடும் பாரத்தோடும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்திலும் இருந்து உன்னை மீட்டு உனக்கான நல்லது செய்யறதுக்காக தான் இப்போது இந்த இரவு வேளையில உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும். ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுப்பேன். முக்காலமும் அறிந்தவள் தானே இந்த வராகி அம்மா. இப்போது பொறுமையா இருந்து நடக்க போறதை மட்டும் வியந்து பார்க்க தயாராக இரு. நீ தைரியமாக இருக்கும்போது உனக்கான எல்லாத்தையும் சந்தோஷமாக நடத்தி கொடுக்க நான் தயாராகவே இருக்கேன். நீ மனசளவுலையும் உடல் அளவிலும் படும் கஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியும். இந்த வராகி அம்மாவின் ஆலயத்திற்கு வர முடியாமல் நீ தவிக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். உன்னுடைய உள்ளம்தான் என்னுடைய இருப்பிடம். அனைத்தையும் அறிந்த நான் உன் வீட்டில் நீ விளக்கேத்தி கூப்பிட்டா உனக்காக ஓடி வந்து நல்லது செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசுல இருக்க எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டு மனசை லேசா வச்சுக்கோ. உன் போராட்டம் சிறிது சிறிதாக விலகுவதை உன்னால் உணர முடியும் என் செல்லமே. இப்போ எதுக்காக நீ சோகமா இருக்கனே எனக்கு தெரியல. நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்வில் எதுவுமே நடக்கவில்லை. உனக்கு தேவையில்லாதது தான் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிருக்கேன். என்னையே மனசுல நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். இந்த வராகி அம்மாவை வந்து பார்க்கணுன்ற ஆவலும் எதிர்பார்ப்பும் உனக்குள்ள அதிகமாகிக்கிட்டே இருக்குது தானே. கூடிய சீக்கிரம் நீ என் ஆலயத்திற்கு வரும்போது உனக்கான தரிசனம் நல்ல முறையில் கிடைக்கும்.
சந்தேகமே வேண்டாம் என் செல்லமே. நீ விரும்பியபடி உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி தரேன். உன் மனசுல புது உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வர தொடங்கும். எதை நினைச்சும் உன்னை நீயே குழப்பிக்கிட்டு இருக்காம நடக்கிற எல்லாமே நன்மைக்கேன்னு சந்தோஷமாக வாழ பழகு. ஏன்னா ஏற்கனவே யோசிச்சு யோசிச்சு ரொம்ப குழம்பி போயிட்ட. இனிமேலாவது நீ நிம்மதியாக வாழும்படி உனக்கு துணையாக இந்த நபரை நான் அனுப்பி வச்சிருக்கேன். ஓம்